இதனடா மிக்சிக்குள்ளே கையை வச்சுட்டு மேலே அரைச்சிட்டு இருக்கான்னு பார்த்துட்ருக்கீங்களா? அதாவது இன்றைக்கி தேங்காய் பாலையும் வாழைப்பழத்தையும் வச்சு எப்படி ஒரு மில்க் ஷேக் செய்யலான்னு பார்த்துட்டு போகிறோம். எப்பவுமே பாலில் மில்க் ஷேக் செஞ்சு பார்த்துருப்பீங்க. பட் இந்த தடவை தேங்காய் பாலில் செய்கிறோம். தேங்காய் பால் உடம்புக்கு நல்லது. வயிறில் புண்ணு இருந்தால் கூட அது ஆற்றும். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு தேவை தேங்காய் ஒரு மூடி எடுத்திருக்கேன். அதுபோக 4 பழம். ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சி பால் எடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தேங்காய் அரைச்சிருக்கோம். பால் எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் அரைச்சி நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அது கூட என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு பெரிய ஜாரில் இந்த 4 வாழைப்பழத்தையும் ஒட்டுக்க சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்க போகிறோம். நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. பண்ணிட்டு நம்ம அரைச்சி எடுத்துப்போம். வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இந்த மாதிரி கூல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி அரைச்சிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை அரைக்கும் போது 3 டைமாக வந்து நம்ம பால் ஊற்றி அரைக்கணும். ஒரு டைம் அரைக்கணும், 2ஆவது டைம் அரைக்கணும், 3ஆவது டைம் மொத்தமாக ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் எப்போ இருக்குன்னு கேட்டால் அதுக்கப்புறம் என்ன சேர்க்கலான்னு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம போன டைம் கேக்கும் செஞ்ச அந்த பவுடர் இனிப்பு கூட வேணும்னாலும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இனிப்பு கம்மியாக வேணுனாலும் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அரைச்சிப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த செம்புக்கு மாற்றிப்போம். பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு திக்காக மில்க் ஷேக் கன்சிஸ்டன்சி இருக்கா? இது பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. வெயில் நேரத்தில் நம்ம வந்துட்டு ஐஸ் கட்டி போட்டு குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். நாங்கள் டேஸ்ட் பார்த்துருவோம். நம்ம இந்த பவுடரில் ஏலக்காய் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சால்ட்டிங் போட்டோம்ல, அதனால் இன்னும் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து பாய் பாய்.